மா வேலை கிடைச்சிருமா? இந்த டைம் கண்டிப்பா வேலை கிடைச்சிருமா? நம்ம இஎம்ஐ எல்லாம் கட்டிடலாம், போதுமா? நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு கால் பண்றேம்மா. தயவு செஞ்சு போனை வைக்கிறியா? இந்த டைமாவது வேலை கிடைச்சிருமான்னு தெரியலையே. போற இடம்லாம் இன்டர்வியூலயே அவுட் ஆயிடுது. எவன் தான் இந்த இன்டர்வியூலாம் கண்டுபிடிச்சானோ? ச்சே. ஏய் சைனா பொம்மை, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? அப்புறம் சைனா பொம்மை இல்ல, பூஜா. அத விடுடிமா, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன்டிமா. உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. டீமாவா? இன்னும் நீ மாறவே இல்லல. நம்ம பழகினவங்கள பார்க்கும்போது கூட பழைய ஸ்லாங் வரலன்னா எப்படிடிமா? அது சரி, நம்ம காலேஜ்ல சண்டை போட்ட அப்புறம் இப்பதான் பாக்குறோம்ல. ச்சே, ஆமா ஆமா, பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடிமா. செம்ம டேஸ்ல. ஆமாடி. காலேஜ் டைம்ல அந்த சின்ன பொட்டி கடையில ஐஸ்கிரீம் வாங்க போகும்போது அவர் உள்ள எடுக்க போகும்போது வெளியில இருக்கிற மாங்காவை திருடி தின்னு ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டே, ஞாபகம் இருக்கா? என்ன ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டேன்? ஏன் மாங்காவை ஆட்டையை போட்டுட்டு வரும்போதெல்லாம் உப்பு காரம் போட்டு நீயும் தானே கூட சேர்ந்து திம்ப? அப்ப மட்டும் நல்லா இருந்துச்சுல. சரி சரி விடு. ஏய், அந்த இது இருக்கா? என்னது? அந்த பெரிய காது வச்சுக்கிட்டு இப்படி அமுக்குனா கூட காது டொயின்னு வந்து நிக்குமே, அந்த குல்லா. அதனாலதான் உனக்கு சைனா பொம்மைனே பேர் வந்துச்சு. சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்காது. அப்புறம் படிப்ஸ் கேங்லாம் எங்க இருக்காங்க? எல்லாம் ஒரு ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா? ஹேய் நிறுத்துறியா? நான்லாம் பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஒண்ணு வெட்டியா அப்படி நின்னுட்டு இல்ல. ஹலோ, யாரு வெட்டியா நிக்கிறா? நீதான். பஸ்ஸுக்கு தானே வெயிட் பண்ற. காலம் ஃபுல்லா அப்படி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணியே செத்துற போற. நான்லாம் கேப்ல போறேன் தெரியுமா? அதுக்குதான் அப்பவே படின்னு சொல்றது. நீ எங்க கேட்ட? இந்த ஒருத்தன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தியே ராஜேஷ், எங்க அவன்? அவனதான் என் கூட பேச விடாம பிரிச்சு விட்டு அசிங்கமா நீர் ஊட்டி விட்டுட்டு இருந்தியே. என்ன உன்னையும் கழட்டி விட்டு போயிட்டானா? சைனா பொம்மை, தேவையில்லாம தப்பு தப்பா பேசுற. தெரியுதா? இப்போ தெரியுதாடி? என்கிட்ட அவனை பேச விடாம பிரிச்சப்போ எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இருக்கும்டி, இருக்கும். உனக்கெல்லாம் லவ்வும் செட் ஆகாது, ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் செட் ஆகாது. கடைசி வரைக்கும் இப்படி ஒண்டி கட்டையாவே இருந்து நீயும் செத்து தாண்டி போற. யாரு நானா? நீ தாண்டி ஒண்டி கட்டி இந்த பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்க. எனக்கு கேப் வந்துருச்சு. வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. உன்ன மாதிரி வெட்டியா பேசிட்டு இருக்கலாம், எனக்கு டைம் இல்ல. ஹாய். உனக்கெல்லாம் எவன்டி வேலை கொடுத்தான்? ஏய், எனக்கெல்லாம் வேலை கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. உன்ன மாதிரி படிக்காத ஆளுக்கு தான் வேலை கொடுக்க யாருமே இல்ல. நெக்ஸ்ட் டைம் நீ என்ன பார்க்கும்போது பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருப்பேன். ஆனா நீ இதே இடத்துல இதே மாதிரி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்ப. நான் கேப்ல போவேன். ஹாய். பேசாம பஸ்லயே வந்திருக்கலாம். அவகிட்ட சீன் போடுறேன்னு 500 ரூபாய் போச்சு கேபுக்கு. ஹலோ அம்மா, இன்னும் இன்டர்வியூவே முடியலமா. கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். நான் முடிச்சுட்டு ஃபோன் பண்றேன். பை. நெக்ஸ்ட். எக்ஸ்கியூஸ். எனக்கெல்லாம் வேலை கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. உன்ன மாதிரி படிக்காத ஆளுக்கு தான் வேலை கொடுக்க யாருமே இல்லை. நெக்ஸ்ட் டைம் நீ என்ன பார்க்கும்போது பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருப்பேன். ஆனா நீ இதே இடத்துல இதே மாதிரி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்ப. நான் கேப்ல போவேன். ஹாய். ஹாய், வாங்க வாங்க, ப்ளீஸ் டேக் யூ சீட். ஃபைல். நேரம் எப்படி எப்படி பெரிய பெரிய கம்பெனில வேலை பாக்குறீங்க? என்னடிமா, நான் சொன்னதெல்லாம் அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல.
டிஃபரன்ஸ் இல்ல இப்ப மட்டும் டீமா வருது வாயில. நீ ஃபர்ஸ்ட் பெஞ்ச், நான் படிக்காத லாஸ்ட் பெஞ்சா? இப்ப இந்த லாஸ்ட் பெஞ்ச் தாண்டி உனக்கு வேலை கொடுக்கணுமா இல்லையான்னு டிசைட் பண்ண போறது. காரை ஒரு நாள் சர்வீஸ் விட்டுருக்கோமே, பஸ்ல வரலான்னு பார்த்தா என்னென்ன பேச்சு பேசுற நீ. ஃபைல். இந்தாடி சைனா பொம்மை, என்ன வேற கம்பெனில வேலைக்கு சேர போறியா? உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கெல்லாம் ஒரு பயம் வேலை கொடுக்க மாட்டான், நான் கொடுத்தாதான் உண்டு. உக்காருடி. கொஞ்சம் பருப்புல இஞ்சி தின குரங்கு மாதிரி. என்னங்க மேடம்? ஒன்றும் இல்லைங்க மேடம், நம்ம என்ன அப்படியா பழகிருக்கோம். ஏதோ அறியாத புள்ள தெரியாம பேசிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதடிமா. வச்சுக்கல. அப்போ அப்போ வேலை கிடைச்சிருமா? கிடைச்ச மாதிரி தான். கிடைச்ச மாதிரிலாம் இல்ல, கண்டிப்பா நீ எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவ. கேப் ஃப்ரீ தானே? நோ. டிராவல் ஃபீ கிடையாது. லஞ்ச் இருக்கு, கேண்டீன்ல காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கோ. அப்போ நெக்ஸ்ட் மந்த் இன்கிரிமெண்ட்? உனக்கு நான் இன்னும் வேலையே கொடுக்கல, அதுக்குள்ள இன்கிரிமெண்ட் கேக்குற? சீஞ்சு போ. நான் உன் ஃபைலு. ஏ சைனா பொம்மை, வேலை கிடைச்சிருச்சா? நாளைக்கு வா, இப்ப போ.